இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பேஸ்கெட்டோட சென்டர் எதுன்னு பார்த்து நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்துட்டு இந்த ரெண்டையும் எடுத்து சென்டராக மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு 4 பீஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. 4 பீஸ் ஒயர் வந்துட்டு 4 அடியில் எடுத்துக்கோங்க. 4 பீஸ் ஒயர் வந்துட்டு 4 ஃபீட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஹேண்டில் போடுறதுக்கே நான் ஈஸியான ஒரு மெத்தட் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒயரை வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சரியான பிளேஸில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு செல்லோ டேப் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு குட்டி செல்லோ டேப் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எடுத்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு இதை வந்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஒரு பக்கம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துல நான் வந்து உள்பக்கமாக இட்டு நான் வந்துட்டு வெளியில் எடுக்கிறேன். எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடு இப்போ நீங்கள் இந்த செல்லோ டேப் இங்கே ஒட்டியிருக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைடு நம்ம வந்துட்டு ஈஸியாக உள்ளே விட்டுடலாம். இந்த சைடு நம்ம எந்த சைடு வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த சைடு. இப்போ நான் இந்த இதை வெளியில் எடுத்துடுறேன். நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கா மாதிரி வச்சுக்கணும். ஒரே அளவில் இருக்கா மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ரன்னிங் ஒயர் எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இதுக்கு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன். இது வந்து அளவு கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த ஒயர் மேலே வச்சுட்டு இப்படி ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்ம பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த சைடுக்கு ஒரு லூப் வைக்கணும். இப்போ இந்த சைடு ரைட் சைடுக்கு ஒரு லூப் வச்சு இந்த பிங்க் கலர் ஒயரை அந்த லூப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வெளியில் விட்டுருணும். திரும்பவும் இப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு லூப் வச்சு திரும்பவும் லெஃப்ட் சைடில் ஒரு லூப் வைக்கணும். திரும்பவும் இந்த பக்கம் திரும்பவும் லெஃப்ட் சைடில் ஒரு லூப் வச்சு பாருங்கள், இந்த பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். திரும்பவும் என்ன பண்ணணும், ரைட் சைடில் ஒரு லூப் வச்சு இந்த பிங்க் கலர் ஒயரை வெளியே எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடில் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு லூப் வச்சுட்டு பிங்க் கலர் ஒயரை உள்ளேருந்து கொண்டு வரணும். திரும்பவும் ரைட் சைடு, அதுக்கப்புறம் இது மாதிரி பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். திரும்பவும் ரைட் சைடில் இப்படி இந்த மாதிரி வச்சு பாருங்கள்,
லெஃப்ட் சைடில் ஒரு லூப் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. திரும்பவும் ரைட் சைடில் ஒரு லூப் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு லூப் வச்சு போட்டாச்சு. திரும்பவும் ரைட் சைடில் ஒரு லூப் வச்சு உள்ளே கொண்டு வந்தோம். திரும்பவும் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு லூப் வச்சு பேக் சைடில் இழுத்துட்டு வரணும். அடுத்தது ரைட் சைடு பேக் சைடு திரும்பவும் ஒயர் வந்து இந்த சைடு திரும்பிடும். ஸோ நம்ம வந்துட்டு லூப் வந்து நம்ம இந்த லூப்பை இப்படி வைக்கணும். வச்சுட்டு லெஃப்ட் சைடு அடுத்தது ரைட் சைடு திரும்ப இது மேலே வச்சு ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பவும் இது மேலே வச்சு இதை வந்து இப்படி மேலே வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல பிடிச்சிட்டு லூப் இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே இந்த ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தது ரைட் சைடு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு போட்டுகிட்டே வரணும் கண்டினியூஸாக. நமக்கு பேக் சைடில் இப்படி தான் இருக்கும்.
இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஹேண்டில். நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து இந்த சைடும் நம்ம வந்துட்டு 4 ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்ட உடனே நமக்கு வந்து இந்த எண்டிங்கில் இப்படி இருக்கும். இப்போ நம்ம சரியான இந்த சைடில் வந்துட்டு இந்த பக்கம் நம்ம எங்கே வச்சுருந்தோமோ அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு நாம் உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம சொருகி விட்டுக்கணும். நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் போகிறத லெஃப்ட் சைடும், ரைட் சைடில் போகிற வயரை ரைட் சைட்லேயும் ரெண்டுத்தையும் பிரித்து உள்ளே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் ஒயரையும் உள்ளே இது கூடவே ஜாயின் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து வச்சு இப்போ பாருங்கள் 2 ஒயராக எடுத்து நம்ம வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். டைட்டாக ஒரு நாட் வந்து போட்டாச்சு. அடுத்தது இந்த 2வது இருக்க ஒயர் எடுத்து ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் இப்போ இதில் 2 ஒயர் இருக்கும், இதில் 2 ஒயர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே இருக்க ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் இந்த 2 சைடும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹேண்டில் வந்து மேலே நமக்கு இப்படி தான் இருக்கும். இது நம்ம ஒரு ஹேண்டிலும் போட்டுக்கலாம், நம்ம 2 ஹேண்டிலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 ஹேண்டில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டிஃபாக இருக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட கட்டி விட்டுக்கலாம். இல்லைனா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வேண்டாம், விட்டுடலாம். இந்த மாதிரி கேப் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.